கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பினராயி விஜயன் அந்த மாநில முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். தேர்தலில் வென்ற இடதுசாரி கூட்டணியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் திருவனந்தபுரத்தில் நடந்தது. மேலிட பார்வையாளராக மார்க்சிஸ்ட் மூத்த தலைவர் பிரகாஷ் காரத் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இடதுசாரி கூட்டணியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக மார்க்சிஸ்ட் கட்சியின் பினராயி விஜயன் தேர்வு செய்யப்பட்டார். இதையடுத்து கேரளாவின் புதிய முதல்வராக அவர் பதவியேற்க உள்ளார். முதல்வர் பதவிக்கு 92 வயதாகும் அச்சுதானந்தன் தேர்வு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பினராயி பெயர் பரிசீலிக்கப்பட்ட போது அச்சுதானந்தனின் ஆதரவாளர்கள் அதிருப்தி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து எழுந்த இழுபறியால் கூட்டத்திலிருந்து அச்சுதானந்தன் பாதியில் வெளியேறினார். கேரள சட்டப்பேரவை தேர்தலில் மார்க்சிஸ்ட் 58 இடங்கள், இந்திய கம்யூனிஸ்ட் 19 இடங்கள் உள்ளிட்ட இடதுசாரி கூட்டணி 91 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ளது.